ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கு போகிற பசங்களை வச்சுருக்க நம்ம எல்லாருக்கும் காலையில் எழுந்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எனக்கும். காலையில் நான் ஒரு 6 o'clock எழுந்துருவேன். எழுந்துட்டு கடகடன்னு காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு பாதி சமையலில் இருக்கும்போது பசங்களை போய் எழுப்புவேன். அவங்க போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரத்துக்குள்ளேயும் எல்லாமே ரெடி ஆகிடும். அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லன்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவேன். அவங்க வீட்டில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் வேலை ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கும் கூப்பிட்டு போய் அவங்களே விட்டுருவாங்க. அவங்க வெளியில் போயிருக்க சமயத்தில் எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். நானே போய் ஸ்கூல்லேயும் விடணும். கொஞ்சம் ஹெக்டிக்காக போகும். எழுந்து வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலையாக உழ வச்சுட்டேன். நைட்டே காலையில் கொண்டக்கடலை கறி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொண்டக்கடலையை ஊற வச்சுருந்தேன். அதை உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் விசில் வச்சுட்டேன், நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா காய்கறிலாம் நான் சைமல்டேனியஸாக கடகடன்னு கட் பண்ணி வச்சுட்டேன். நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் நடுவில் ஸ்டவ் காலி ஆகும்போது கடகடன்னு ஒன்று ஒன்றா தாளித்து விட்டுருவேன். அப்படி இருந்தால் தான் எனக்கு கடகடன்னு முடியும். தனித்தனியாக ஒன்று ஒன்றா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சமைக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுக்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு கடகடன்னு தாளித்து விட்டுருவேன். ஒரு 8 விசில் கிட்ட கொண்டக்கடலை வச்சு எடுத்துட்டேன். அது எடுத்து வச்சுட்டு நான் இப்போ சட்னிக்கு தாளித்து வச்சுட்டேன்னா அது கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். ஆறிட்ட பிறகு ஏதாச்சும் ஒரு கேப் கிடைக்கும்போது அரைச்சி தாளித்து விட்டுருவேன். ஸோ அப்படி தான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக டைம் எடுத்து பண்ணேன்னா காலையில் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். இது என்னோடய ஸ்டைல் கார சட்னி. இது பர்ஃபெக்டாக கார சட்னியானான்னு தெரியாது. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு போட்டுப்பேன். வெங்காயம் காஞ்ச மிளகா நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா போட்டு வதக்கிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி தாளித்து விட்டுருவேன். அவ்வளோதான், ஈஸியான கார சட்னி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அது ஆறுற சமயத்தில் நான் கொண்டக்கடலை கறியை தாளித்து விட்டுருவேன். அந்த குக்கர்லேயே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு இலைச்சி போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க கொண்டக்கடலை கூட ஆட் பண்ணி நல்லா கலக்கி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் தேங்காய் வரைச்சி தேங்காய் பாலை மட்டும் அது கூட ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிப்பேன். அவ்வளோதான், இதே தான் என்னோடய கொண்டக்கடலை கறி. இது தாளிக்கிற நேரத்தில் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடும் வடிச்சிட்டேன். சட்னிக்குரியதை ஆறிடுச்சு. சட்னியும் அரைச்சி தாளித்து விட்டுட்டேன். இந்த குக்கரை வாங்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் எடுக்கணும்னு நினச்சேன், அப்போயும் மறந்துட்டேன். சரி, குக்கரை வச்சுட்டு ஹீட் ஆகிட்ட பிறகு எடுக்கணும்னு நினச்சேன், அப்போயும் அவசரத்தில் மறந்துட்டுருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் அதை நோட்டீஸே பண்ணேன் நான். அவங்க வீட்டில் இருக்கும்போது காலைல பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அவங்க ட்ராவல் பண்ணுற சமயத்தெல்லாம் நைட்டே பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன், கொஞ்சம் காலையிலேருந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவங்க குளிச்சுட்டுலாம் வந்துட்ட பிறகு கெட்டிலில் சுடு தண்ணி போட்டுட்டு பாட்டிலில் ஃபில் பண்ணிப்பாங்க தண்ணி. அதுக்கப்புறம் ஷூஸ், யூனிஃபார்ம் அதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. சம்டைம்ஸ் 2 பேரோட டைம் டேபிளும் எடுத்து வைப்பாங்க பேக்கில். அது மாதிரியும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கும் அது மாதிரி தான் அவங்க குளிச்சுட்டு வந்துட்ட பிறகு கெட்டிலில் தண்ணி போட்டு பாட்டிலெல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. சில சமையல்லாம் ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க. அப்போ அவன் செய்யலை அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம சொன்னோன்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. சட்னி தாளிச்சிட்டேன். குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் பால் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு இறக்கிட்டேன். அவங்க அப்பா இருக்கும்போது அவங்க அப்பா ஊட்டி விட்டுருவாங்க, சாப்பிட்டுடுவாங்க. இன்றைக்கி அவங்க இல்லாதனால எனக்கு வேண்டாம், நான் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வச்சு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு அங்கே வச்சு கொடுத்துட்டு அந்த டைமுக்குள்ளே நான் லஞ்செல்லாம் பேக் பண்ணிடணும். பேக் பண்ணிவிட்டு லஞ்ச் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவேன். நான் யூஸ்வலாக அவங்கள ஸ்கூலில் விட்டு வந்துட்ட பிறகு தான் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுவேன். இப்போ மெஸ்ஸியாக தான் இருக்கும், அப்படியே விட்டுட்டு ஓடிடுவேன். அதுக்கப்புறம் அவங்கள விட்டு பொறுமையாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் சின்னதில் மாற்றிட்டு சிங்கில் போட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் பாத்திரத்தை தேய்க்கவே ஆரம்பிப்பேன். இப்போல்லாம் பயங்கரமாக சமைச்சு செம்மையாக லஞ்ச் பேக் பண்ணுறாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த லெமன் ரைஸு, தக்காளி சாதம்,
பொட்டேட்டோ ஃப்ரை அதுதான் நான் எடுத்துகிட்டு போனது. கர்ட் ரைஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். பட் இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய விதவிதமாக காலையிலே எழுந்து செஞ்சுலாம் பேக் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் காலையில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ஈஸியாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் சமைக்கிற மாதிரி தான் நான் மீலை பிளான் பண்ணுவேனே. ஒன் பாட் ரெசிபி இல்லை வெரைட்டி ரைஸ் அது மாதிரி பிளான் பண்ணி தான் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்போது பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டு மதியம் 3 o'clock வருவாங்க பார்த்திங்களா, அப்போ வந்து நல்லா சமைச்சு வைப்பேன். வந்து சாப்பிட்டுப்பாங்க. ரெகுலராக போகிற ஆட்டோமேன்ன்றதுனால தலை எதுவுமே வர மாட்டேன். பர்ஸ் ஃபோன் கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன். அப்படியே போய் அவங்கள விட்டுட்டு வந்துடுவேன். வந்த கையோடு டிவி ஆன் பண்ணி பாட்டை போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் பெட்ரூம் போய் பார்த்தா குளிச்ச டவல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை எடுத்து காய போட்டுட்டு கிச்சன் போய் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். பாத்திரத்தெல்லாம் மாற்றிட்டு சிங்கில் போட்டுட்டு டீயை போட்டு எடுத்துகிட்டு வந்து ஹாலில் காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தரையில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் போல் குடிச்சிட்ருப்பேன். இப்படி தான் வந்து என்னோடய மார்னிங் ரெகுலராக போகும். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னை போல் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு